Okay. Good evening to all. இப்போ ஆல்ரெடி நேற்றே பார்த்தோம் சிமெட்ரிக் டாப் மாலிகுல். சிமெட்ரிக் டாப் மாலிகுலில் பாதி இது பார்த்தோம், ரிமைனிங் இன்னைக்கு கன்டினியூ பண்ணுறோம். இப்போ இதில் முக்கியமான பாயிண்ட்டு ஆல்ரெடி முன்னாடியே சொன்னதான், ஐபி ஈக்குவல் டு ஐசி நாட் ஈக்குவல் டு ஐஏ. ஐஏவோட வேல்யூ இங்கே வந்து நாட் ஈக்குவல் டு 0. அதே லீனியர் மாலிகுல்னா ஐஏ ஈக்குவல் டு 0ன்னு வரும். இதில் நாட் ஈக்குவல் டு 0. வாய்ஸ் கேக்குதா? ஐபி ஈக்குவல் டு ஐசி, ஐஏ நாட் ஈக்குவல் டு ஐபி அண்ட் ஐசி. இது ஆல்ரெடி நான் பார்த்தோம். அதனோட வேல்யூ குவாண்டம் நம்பர் என்ன இருக்குன்னா, வாய்ஸ் கேக்குதா? கிளியரா? கட் ஆகுதா? கரெக்டா இருக்கு சார். கரெக்டா சார். ஓகே. அப்போ இந்த இது பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணோம், இதில் ஜே வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். குவாண்டம் நம்பர் ஜேவோட வேல்யூ அதை வச்சு இப்போ இந்த சிமெட்ரிக் டாப் மாலிகுலாம் 3 மாலிகுல் இருக்குது. அதில் இந்த வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது எல்லாம் ஆல்ரெடி பார்த்தோம். அது ஜேவோட வேல்யூ பார்த்தோம்னா 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா ஒரு இன்டகரல் வேல்யூவாக இருக்கும் அல்லது 0வாக இருக்கும். அப்போ ஒரு கேஸ் ஜேவோட வேல்யூ எடுத்துக்கிட்டு அதை எப்படி கால்குலேட் பண்ணுறலாம் நாம் பார்த்தோம். ஜேவோட வேல்யூ பேஸ் பண்ணி தான் இந்த கேவோட வேல்யூ வந்துச்சு. கேவோட வேல்யூ கே ஈக்குவல் டு ஜே, ஜே மைனஸ் 1, ஜே மைனஸ் 2 எக்ஸெட்ரா 0 மைனஸ் ஜே மைனஸ் 1, ஜே மைனஸ் 2 மைனஸ் ஜேன்னு இந்த ஃபார்முலா வச்சு கேவோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். அப்போ டோட்டலாக எவ்வளோ கே வேல்யூ வருதுன்னா 2ஜே ப்ளஸ் 1 கே வேல்யூ. அப்போ ஜே ஈக்குவல் டு 3னா டோட்டலாக 7 வேல்யூ இருக்கும். இப்போ ஜே ஈக்குவல் டு 2ன்னு அப்ளை பண்ணோம்னா அப்போ நமக்கு கே வேல்யூ 5 வேல்யூ கிடைக்கும். அப்போ ஜேவோட வேல்யூ பேஸ் பண்ணி தான் இதனுடைய கேவோட வேல்யூ நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த ஸ்கோடிஞ்சர் ஈக்குவேஷன் வச்சு அப்ளை பண்ணும்போது அந்த ஈக்குவேஷன் பார்த்தோம், பிஜே இன்ட்டு ஜே ப்ளஸ் 1 ப்ளஸ் ஏ மைனஸ் பி கே ஸ்கொயர். அதில் பியோட வேல்யூ ஹச் டிவைடர் பை 8π² ஐபி இன்ட்டு ஐசி. ஏவோட வேல்யூ ஹச் டிவைடர் பை 8π² ஐஏ இன்ட்டு சி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடைக்குது. ஒன்று ஐபி ஒன்று, இன்னொன்று ஐஏ ஒன்று. ஏன்னா சிமெட்ரிக் மாலிகுல். சிமெட்ரிக் மாலிகுல்னா 2 மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்துடும். அதனால் ஐபி ஐசி 2 கால்குலேட் பண்ணோம். இதுவே லீனியர் மாலிகுல்னா என்ன பண்ணோம், அதுக்கு வந்து ஒரே ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான், ஐபி மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். அதுதான் ஐசி 2மே ஒன்று தான். ஐஏவோட வேல்யூ அதில் வந்து 0. இப்போ இந்த எனர்ஜி டிஃபரெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா, எப்சிலான் ஜே ப்ளஸ் 1 கமா கே மைனஸ் எப்சிலான் ஜே கமா கே. அப்போ இந்த வேல்யூ 2 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 2p இன்ட்டு ஜே ப்ளஸ் 1 இந்த வேல்யூ நமக்கு இதில் கிடைக்குது. அப்போ இதில் என்ன செலக்ஷன் ரூல் நம்ம அப்ளை பண்ணுறோம். டெல் ஜே ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அண்டு டெல் கே ஈக்குவல் டு 0 இந்த வேல்யூ வச்சு அதில் இருந்து நம்ம செலக்ஷன் ரூலை இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்போ அப்ளை பண்ணும்போது இந்த இதில் ஃபார்முலாவில் நமக்கு என்ன வந்துச்சுன்னா, இங்கே கே வேல்யூ கிடையாது, இதுவும் கேன்சல் ஆயிடுது. அப்போ நமக்கு 2p இன்ட்டு ஜே ப்ளஸ் 1ங்கிற வேல்யூ மட்டும்தான் கிடைக்குது. அதுலேருந்து என்ன சொல்கிறோம், தி ஸ்பெக்ட்ரம் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் கே. அப்போ கேவை டிபெண்ட் பண்ணி இந்த ஸ்பெக்ட்ரம் நமக்கு வர்றது கிடையாது. அதாவது மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரம் இண்டிபெண்ட்டாக கேவோட வேல்யூ இண்டிபெண்ட்டாக தான் இருக்குது. அப்போ ஹென்ஸ் ரொட்டேஷனல் சேஞ்ச் ஏ symmetric axis to the rotational spectrum. Rotational spectrum அந்த symmetric axis பேஸ் பண்ணி தான் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த rotational spectrum இருக்கு. The reason for this quite evident to rotation, the symmetric axis does not change the dipole moment. அப்போ அந்த symmetry axisல பார்த்தோம்னா dipole moment வந்து சேஞ்ச் ஆகல. அதுவே perpendicular to the axisனா அது வந்து ரிமைன் 0வாக இருக்குது. அண்ட் தி ரொட்டேஷன் கேனாட் இன்ட்ராக்ட் ரேடியேஷன். இந்த ரொட்டேஷனால் அந்த ரேடியேஷன் வந்து எனர்ஜி அப்சார்ப்ஷன், எனர்ஜி எமிஷன், இந்த ரேடியேஷன் வந்து அதனால் எந்த எஃபெக்ட் ஆகலை. அப்போ அதுலேருந்து ஈக்குவேஷன் நியூ ஃபார் கே கமா கே ஷோ தி ஸ்பெக்ட்ரம் ஆஃப் சேம் ஃபார் லீனியர் மாலிக்யூல். அப்போ நமக்கு ஸ்பெக்ட்ரத்தோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம்.
லீனியர் மாலிகுலோட ஸ்பெக்ட்ரம் என்ன கிடைச்சிச்சோ அதே சேம் தான் இங்கே சிமெட்ரிக் டாப் மாலிகுலுக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதே சேம் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாக தான் வருது. அப்போ இதுலேருந்து நம்ம போத் ஈக்குவேஷன் கால்குலேட் பண்ணுறோம். எப்சிலான் ஜே கமா கே அண்டு நியூ பார் ஜே கமா கே இது ரெண்டும் கால்குலேட் பண்ணால் இதில் வந்து சிமெட்ரிக் டாப்லேயே நம்ம 2 பாயிண்டாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து ரிஜிட் மாலிகுல், இன்னொன்று வந்து நான் ரிஜிட் மாலிகுல். அப்போ இதில் ரிஜிட் மாலிகுல் நாம் எடுக்கும்போது ரிஜிட் மாலிகுல்னா திடமானது ஒரு கெட்டியான பொருள் இருக்கும். அப்போ அது என்ன, அதை வந்து நாம் ஆல்ரெடி பார்த்த மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரம் ரிஜிட் மாலிகுலுக்கு எப்படி இருக்குன்னு அதே சேம் சென்டிஃபியூகல் ஸ்விட்சிங் நாம் கால்குலேட் பண்ணால் அதனோட எனர்ஜி லெவல்ஸ் விற்கும். இப்போ எனர்ஜி லெவல் கால்குலேட் பண்ணும்போது P into J, J plus 1 plus A minus P, K square minus TJ into J square, J plus 1 whole square. அப்போ minus DJK into J into J plus 1 K square and DK into J power 4. அப்போ இதில் இந்த 3 வேலையும் பார்த்தோம்னா DJ and DJK and DK இது 3 இந்த 3 வேலை என்ன குறிக்குன்னா ஒரு ஸ்மால் கரெக்ஷன் அந்த ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரம் எனர்ஜியில் பார்த்தோம்னா ஒரு ஸ்மால் கரெக்ஷனை தான் இந்த வேல்யூ வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. அப்போ அந்த நொட்டேஷனில் இந்த வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ இதே டைம் நான் ரிஜிட் ரொட்டேட்டருக்கு நாம் கால்குலேட் பண்ணுறோம். சிமெட்ரிக் டாப் மாலிகுல்லே ரிஜிட் சிமெட்ரிக் டாப் மாலிகுல், அதுவே நான் ரிஜிட் சிமெட்ரிக் டாப் மாலிகுலுக்கு கால்குலேட் பண்ணால் அதுக்கும் பார்த்தோம்னா செலக்ஷன் ரூல் அதே சேம் செலக்ஷன் ரூல் தான், எந்த சேஞ்சும் கிடையாது. டெல் ஜே ஈக்குவல் டு plus or minus 1 and del k equal to 0. So the spectrum நம்ம அதிலிருந்து ஸ்பெக்ட்ரத்தோட வேல்யூ கால்குலேட் பண்ணா நியூ பார் j கமா k equal to epsilon j plus 1 கமா k epsilon j கமா k. இப்போ இதனோட வேல்யூ நாம் கால்குலேட் பண்ணும்போது 2b into j plus 1 minus 4tk j plus 1 code cube minus 2jk j plus 1 k square centimeter for minus 1. அப்போ இதுலேருந்து இந்த மாலிகுலில் நமக்கு என்ன கிடைக்குன்னா தி ஸ்பெக்ட்ரம் வில் பி பேசிக்கலி லீனியர் மாலிகுல். லீனியர் மாலிகுலுக்கு நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணோம். லீனியர் நான் ரிஜிட் ரொட்டேட்டருக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்போ இதுவே சிமெட்ரிக் நான் ரிஜிட் ரொட்டேட்டருக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம லீனியர் கால்குலேட் பண்ண அதே வேல்யூ தான் இங்கே சேம் வருது. இதில் அடிஷனல் டேர்மாக என்ன வருதுன்னா இப்போ நீங்கள் வந்து கே ஸ்கொயர் இது எது கால்குலேட் பண்ணோம். இதில் வந்து கே இப்போ சிமெட்ரிக் மாலிகுலுக்கு பார்த்தோம்னா இங்கே இதில் இந்த கே வரல எனர்ஜி இல்லை, இங்கே அந்த கே பவர் 4 ஸ்கொயர்டு வருது. இதில் வந்து சிமெட்ரிக் நான் ரிஜிட் மாலிகுலுக்கு பார்த்தோம்னா இந்த கே ஸ்கொயர்டோட வேல்யூ அடிஷனலாக ஆட் ஆகுது. இதுதான் அந்த லீனியர் மாலிகுலுக்கும் சிமெட்ரிக் மாலிகுலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன, இந்த கே ஸ்கொயர்டுங்கிற ஒரு டேர்மு அடிஷனலாக நமக்கு ஆட் ஆகி எக்ஸ்ட்ரா வருது. தி சிமெட்ரிக் டாப் மாலிகுல் அதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது என்ன, அதான் நம்ம 2 தான் பிரிக்கிறோம். ஒன்று கே ஈக்குவல் டு 0. அப்போ கே ஈக்குவல் டு 0ன்னு என்ன பண்ணுறோம், ஸ்பெக்ட்ரம் டிபெண்ட் ஆன் ஆக்சியல் ரொட்டேஷன் மட்டும்தான் இருக்குது. இது வந்து நோ டைப்போல் சேஞ்ச் எதுவுமே ஆகலை. இதுவே கே கிரேட்டர் தான் 0, அதாவது கே ஈக்குவல் டு 1 2 3 எக்ஸெட்ரா இந்த மாதிரி பாசிட்டிவ்ல வந்துச்சுன்னா அப்போ என்ன இருக்குன்னா இந்த மாலிகுல்லாம் பார்த்தோம்னா அந்த சிமெட்ரிக் ஆக்சிஸை நோக்கி இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுது. அப்போ கே ஈக்குவல் டு 0ங்கும் போது நோ ஆக்சியல் ரொட்டேஷன், கே கிரேட்டர் தன் 0ங்கும் போது மாலிகுல் ரொட்டேட் அபவுட் சிமெட்ரிக் ஆக்சிஸ், சிமெட்ரிக் ஆக்சிஸை நோக்கி ரொட்டேட் ஆகுது. இப்போ இதுதான் சிமெட்ரிக் மாலிகுல். அப்போ அந்த சிமெட்ரிக் மாலிகுலை நோக்கி என்னோட ரொட்டேஷன் வந்து மூவ் ஆகுது. நான் ஆல்ரெடி நேற்று சொன்னேன். அப்போ அதுலேருந்து நாம் பார்க்கும்போது ஃப்ரம் தி மச் எக்ஸரேட்டட் டயக்ராம் தட் ஆக்சியல் ரொட்டேஷன் வைடன் தி HCH angle stitch a CH bond. அப்போ ஹைட்ரஜன் கார்பன் ஹைட்ரஜன் அந்த ஆங்கிள் பாண்டு பார்த்தோம்னா அந்த கார்பன் ஹைட்ரஜன் பாண்டு பார்த்தோம்னா அந்த பாண்டு ஸ்டிச் ஆகுது. அப்போ இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும்போது என்ன இருக்கு, இந்த பாண்டு இங்கே வந்து கார்பன் இருக்கு, இது வந்து ஹைட்ரஜன். அப்போ இது வந்து நார்மலாக இருக்கு, இந்த பாண்டு அப்படியே இருக்கு.
அப்போ இந்த ஆக்சிஸ் பார்த்தோம்னா அந்த சிமெட்ரிக் மாலிகுலை நோக்கி இது வந்து அந்த ரொட்டேட் ஆகும்போது அப்போ இந்த பாண்டு கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில உள்ள இந்த பாண்டு, அதே மாதிரி இங்கேயும் கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையப்பட்ட அந்த பாண்டு என்ன ஸ்டிச் ஆகுது, அந்த பாண்டு என்ன ஆகுது சேஞ்ச் ஆகுது. ரொட்டேட் ஆகும்போது அந்த பாண்டே மாடிஃபை ஆகி அந்த சைடு போக்கி மூவ் ஆகுது. தி டிஸ்ஆர்டர் மாலிக்யூல் P gives a different moment of inertia end over end rotation from A. அப்போ இந்த டிஸ்ஆர்டர் மாலிக்யூல் B பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா அதுக்கு இருக்கு. ஏன்னா ஏவோட கம்பேர் பண்ணும்போது அப்போ ஏவில் என்ன இருக்கு, ஏவில் ஒன்லி எண்ட் ஓவர் எண்ட் ரொட்டேஷன் மட்டும்தான் இருக்கு. லீனியர் மாலிகுல் எப்படி இருக்காச்சோ அந்த மாதிரி ஏ ஈக்குவல் டு 0ங்கும் போது ஒன்லி எண்ட் ஓவர் எண்ட் ரொட்டேஷன். எண்ட் ஓவர் எண்ட் ரொட்டேஷனா இப்படி ரொட்டேட் ஆகுது, அதாவது சுத்துறது, அது ஸ்பின் ஆகிற மாதிரி. இப்போ ஃபேன் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு சொன்னோமோ அந்த மாதிரி இந்த பாண்ட் அப்படியே தான் இருக்கும். இந்த பாண்ட் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அந்த மாலிகுல் மட்டும் அப்படியே சுத்துறது, ரவுண்ட் ஆகுது, ரொட்டேட் ஆகுறது வந்து எண்ட் ஓவர் எண்ட் ரொட்டேஷன் சொல்லணும். ஆனால் இது என்ன இருக்கு, இந்த பாண்டே என்ன ஆகுது K greater than 0னா இங்க உள்ள பாண்டே சேர்ந்து மூவ் ஆகுது. பாண்டு சேர்ந்து ரொட்டேட் ஆகுறது தான் ரொட்டேட்டிங் சிமெட்ரி ஆக்சிஸ். அபவுட் இந்த சிமெட்ரி ஆக்சிஸ் நோக்கி இந்த பாண்டு சேர்ந்து ரொட்டேட் ஆகுது இந்த கண்டிஷன்ல. அப்போ அதனோட மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியா வேற, அந்த ஏவோட மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியா பார்த்தா எண்ட் ஓவர் எண்டு ரொட்டேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் இதில் அந்த சிமெட்ரி அபவுட் த சிமெட்ரி ஆக்சிஸை நோக்கியும் இதனோட ரொட்டேஷன் இருக்கு. அப்போ இதுலேருந்து நாம் ஈக்குவேஷன் எழுதுறோம். நியூ பார் ஜே கமா கே எழுதுனோம்னா அப்போ ஈக்குவல் டு 2 × J + 1 × P - 2dJ J + 1 whole square minus PJK × K² cm/-1. அப்போ அதோடைய எனர்ஜி டிஃப்ரெண்ட் வேல்யூ பார்த்தோம்னா இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும் இந்த ஈக்குவேஷன் வந்து. We can see more clearly that the centrifugal distortion constant DJ and DJK. அப்போ இதில் பார்த்தோம்னா இங்கே DJன்னு ஒரு வேல்யூ இருக்கு, DJKன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அப்போ இந்த ரெண்டு வேல்யூ என்ன சொல்றோம்னா சென்டிஃபிகல் டிஸ்டார்ஷன் கான்ஸ்டன்ட் சொல்றோம். ஏன் சென்டிஃபிகல் டிஸ்டார்ஷன் நாம் சொல்றோம்னா அப்போ ஒரு பொருள் என்ன இருக்கும், எனி ஆப்ஜெக்ட் அது வந்து ஒரு சர்க்குலரோ அல்லது எல்பிஎல் பாத்துலையோ ஒரு பொருள் ரிவால்வ் ஆச்சுன்னா அங்கே என்ன இருக்குன்னா சென்டிஃபிகல் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ நான் மாலிகுல் என்ன சொல்கிறோம், மாலிகுல் வந்து ரொட்டேட் ஆகும்னு சொல்கிறோம். அப்போ மாலிகுல் ரொட்டேட் ஆகும்போது அப்போ அதுக்கு என்ன இருக்கும், ஒரு சென்டிஃபிகல் ஃபோர்ஸ் இருக்கும். இங்கே ஒரு மாலிகுல் இருக்கு, இங்கேருந்து ஒரு பாண்ட் இருக்கு, மாலிகுல் கட்டி தொங்கிட்டுருக்கோம்னா இப்படி சுத்தம் போது என்ன இருக்கும், சென்டிஃபிகல் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ அந்த ஃபோர்ஸ் என்ன இருக்கு, அது வந்து டிஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இப்போ இது மட்டும் ரொட்டேட் ஆகலை, இந்த இதில் கண்டிஷனில் என்ன ஆகுது, இந்த பாண்டே, அதாவது இந்த இடத்துல இருந்த பாண்டு இந்த கண்டிஷனில் இந்த பாண்டே பார்த்தா இங்கே மூவ் ஆயிருக்கு, பாண்டே சேர்ந்து ரொட்டேட் ஆகுது. அப்போ இந்த பாண்டே சேர்ந்து ரொட்டேட் ஆகும்போது அப்போ இந்த சென்டிஃபிகல் ஃபோர்ஸ் ரொட்டேஷன் என்ன பண்ணும், இதை வெளிநோக்கி இழுக்கும். ஒரு வட்டமாக ஒரு பொருள் சுற்றணும்னா அந்த பொருள் என்ன பண்ணும், சென்டிஃபிகல் ஃபோர்ஸு வெளிநோக்கி இழுக்கும். அப்போ இது என்ன பண்ணுது, இந்த பாண்டு இந்த சைடு மூவ் ஆகிறதுனால அப்போ அந்த சென்டிஃபிகல் டிஸ்சார்ஜ் ஆகுது. சென்டிஃபிகலே அதில் அந்த வேல்யூ ஃபுல் சென்டிஃபிகல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத, அதாவது இதை பிடிச்சி இழுத்து இந்த பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆகாத மாதிரி இங்கேருந்து இப்படி மூவ் ஆயிடுது. இப்போ அதனால தான் அந்த சென்டிஃபிகல் டிஸ்சார்ஜ்னு சொல்கிறோம். சென்டிஃபிகலை அதாவது மைய விளக்க விசைன்னு சொல்லுவோம், மைய விளக்க விசையை உருக்குலைத்தல் நாம் சொல்லுவோம், அதாவது கேன்சல் பண்ணுறது. அப்போ இந்த டிஜே அண்ட் டிஜேகேவும் பார்த்தோம்னா சென்டிஃபிகல் டிஸ்டார்ஷன் கான்ஸ்டன்ட். அதனால தான் அந்த ஃபோர்ஸ்லேருந்து என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூ மைனஸ் பண்ணுறோம். சென்டிஃபிகல் டிஸ்டார்ஷனால இந்த ரொட்டேஷன் வேரி ஆகுது. அப்போ அதனால தான் டோட்டல் ரொட்டேஷன்லேருந்து நான் மைனஸ் பண்ணுறோம். இந்த பி வெளியில் கொண்டு வந்தால் தெரியும், 2B × J + 1 இதுதான் லீனியர் மாலிகுலோடைய அந்த ரொட்டேஷன் வேல்யூ. அப்போ அதுலேருந்து மைனஸ் டேம் தான், இது ரெண்டையும் பார்த்தா இது இங்கேயும் மைனஸ் பண்ணுறோம், இங்கேயும் மைனஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த சென்டிஃபிகல் ஃபோர்ஸு டிஸ்சார்ஜ் ஆகிறதுனால அந்த ரெண்டு வேல்யூ நாம் மைனஸ் பண்ணுறோம்.
கேன் கன்சிடர் as correction term to be rotational constant b. அப்போ என்ன இது ரெண்டும் பார்த்தோம்னா கரெக்ஷன் term ரொட்டேஷன் கான்ஸ்டன்ட் b இங்கே கால்குலேட் பண்ணுறோம். அந்த b ரொட்டேஷன் கான்ஸ்டன்ட்டில் அந்த செட்டிஃபிகல்னால டிஸ்சார்ஜ் ஆகிறதுனால அந்த வேல்யூ மைனஸ் பண்ணிட்டு அந்த கரெக்ஷன் டேமாக இந்த ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். hence as retrieving the moment of inertia IB. அப்போ இந்த கரெக்ஷன் டைம் வச்சு தான் என்ன பண்ணுறோம்னா moment of inertia வேல்யூ ஐபியை நம்ம இதுலேருந்து மெஷர் பண்ணி கால்குலேட் பண்ணுறோம். Since each value of j is associated with 2j plus 1 value of k. அப்போ இந்த ஜேவோட வேல்யூ என்ன இருக்குன்னா எதோட அசோசியேட் ஆயிருக்குன்னா 2j plus 1. ஏ 2j plus 1 சொல்கிறோம் கே வேல்யூ கே ஈக்குவல் டு 2j plus 1 நாம் சொன்னோம். அப்போ ஜே வேல்யூ வந்து 1னா அப்போ 2j plus 1 என்ன இருக்கும் கேவோட வேல்யூ 3. ஜே ஈக்குவல் டு 2னா கேவோட வேல்யூ 5. ஜே ஈக்குவல் டு 3னா கேவோட வேல்யூ 7. அப்போ அந்த மாதிரி ஜேவோட வேல்யூ பேஸ் பண்ணி தான் இந்த கேவோட வேல்யூ இருக்கு. அப்போ அந்த கான்செப்ட் பிரகாரம் நாம கால்குலேட் பண்ண போனோம்னா அப்போ தான் இந்த படத்தில் இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஜேவோட வேல்யூ இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஜே ஈக்குவல் டு 1 2 3. அப்போ அந்த பிரகாரம் சொல்ல போனால் அப்போ இந்த ஜேவோட வேல்யூ 1ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ 2 × 1 2 + 1 3. அப்போ இந்த நேரத்தில் ஜே ஈக்குவல் டு 1ன்னா நமக்கு கேவோட வேல்யூ 3 வேல்யூ கிடைக்குது. அப்போ இதுவே ஜே ஈக்குவல் டு 2னா நமக்கு கேவோட வேல்யூ 5. ஜே ஈக்குவல் டு 3னா கேவோட வேல்யூ நமக்கு 7 கிடைக்குது. அப்போ அதுலேருந்து நாம் டிஸ்டார்ஷன் கான்ஸ்டன்ட் நாம் கால்குலேட் பண்ணுறோம். ஈச் லைன் கேரக்டர்ஸ் பை செர்டன் ஜே வேல்யூ. அந்த ஒவ்வொரு செர்டன் ஜே வேல்யூக்கும் அந்த 2j plus 1 காம்பவுண்ட் வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ பார்த்தா ஜே ஈக்குவல் டு 1னா நமக்கு 3 காம்பவுண்ட் நமக்கு வேல்யூ கிடைக்குது. அப்போ 3 காம்பவுண்ட் வேல்யூன்னா என்ன அர்த்தம்னா அப்போ இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது 1 0 -1. இப்போ இந்த -1 நம்ம இண்டிகேட் பண்ணல. இப்போ அதை ஆட் பண்ணிங்க 3 காம்பவுண்டுங்கிறது அதை இண்டிகேட் பண்ணுது. 1 0 அடுத்து நெக்ஸ்ட் டைம் -1. அப்போ நமக்கு 3 வேல்யூ கிடைக்குது. அப்போ பார்த்தா இங்கே 3 லைன் இங்கே வரும். இப்போ அந்த மைனஸ் லைனை இண்டிகேட் பண்ணல அதை டாட்டாக யூஸ் பண்ணிடுறேன். இங்கே ஒரு லைன் எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்கும் -1. அப்போ கே ஈக்குவல் டு 1 0 -1. அப்போ அதுலேருந்து இந்த சிமெட்ரிக் டாப் மாலிகுல்ல கால்குலேட் பண்ணும்போது இந்த ஒரே ஒரு ஜே லைனுக்கு பார்த்தோம்னா இந்த 3 லைனாக ஸ்பிளிட் ஆகி இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஜே ஈக்குவல் டு 2னா கேவோட வேல்யூ டோட்டலாக 5 வேல்யூ வரணும். அதாவது 2 1 0 நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா -1 நெக்ஸ்ட்டு -2 டோட்டலாக நமக்கு 5 வேல்யூ. இந்த மைனஸ் டைமை இண்டிகேட் பண்ணல அது டாட்டாக வச்சுருக்காங்க. அது அதை மாதிரி கிடைக்குது. அப்போ அதனோட வேல்யூ அப்போ ஜே ஈக்குவல் டு 1ங்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி ஸ்பிளிட்டிங் பார்த்தா சென்டிமீட்டரில் மென்ஷன் பண்ணும்போது 3.404லேருந்து 3.405 இந்த இதுக்குள்ளே தான் அந்த 3 லைனை வந்து நமக்கு கிடைக்குது. அந்த அந்த எனர்ஜி லெவல் டிஃப்ரெண்ட். அப்போ இதுவே ஜே ஈக்குவல் 2ன்னு வரும்போது பார்த்தோம்னா 5.106 5.107 5.108. அப்போ இந்த வேல்யூவில் தான் அதனுடைய எனர்ஜி லெவல் நமக்கு டிஃப்ரெண்ட் கிடைக்குது. இந்த 3 இதுக்குள்ளே தான் இந்த 5 லைனும் நமக்கு கிடைக்குது. அப்போ அதுவே ஜே ஈக்குவல் டு 3 நம்ம யூஸ் பண்ணோம்னா அப்போ நமக்கு என்ன வருது 7 லைனா 3 2 1 0 நெக்ஸ்ட் -1 -2 நெக்ஸ்ட்டு -3. அப்போ இந்த மாதிரி டோட்டலாக 7 லைன் நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த 7 லைனும் பார்த்தோம்னா 6.8082 6.809 6.810. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இந்த 3 ரேஞ்சுக்குள்ளே தான் நமக்கு அந்த 7 லைனும் கிடைக்குது. அதனுடைய சென்டிமீட்டரில் நம்ம அந்த வேல்யூயை மென்ஷர் பண்ணும்போது இந்த டிஃப்ரெண்ட் வேல்யூக்குள்ளே தான் நமக்கு அந்த வேல்யூ நமக்கு கிடைக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். சின்ஸ் கே அப்பியர் ஒன்லி as k² in ஈக்குவேஷன் நியூ கே. இப்போ ஆல்ரெடி நம்ம ஈக்குவேஷனுக்கு கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த இதில்
ஜேவோட வேல்யூ. அதே மாதிரி இதுலேருந்து கேவோட வேல்யூ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஜே ஈக்குவல் டு 1ன்னா அப்போ கேவோட வேல்யூ என்னது 1 0 -1ன்னு 3 வேல்யூ அப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த ஈக்குவேஷனில் ஜேவுக்கு வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணுறோம். அதே டைமு இங்கே கேவுக்கு வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணுறோம். இப்போ இது ஜே சப்ஜெக்ட் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இங்கே என்ன இருக்குது ஜே +1 தான் இருக்குது. இங்கே இடத்துல கே இருக்குது. அப்போ இந்த கேவோட வேல்யூ என்னவோ அதை சப்ஜெக்ட் பண்ணி நாம் அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் எடுத்துக்கிறோம். ஜே ஈக்குவல் டு 0னா கே ஈக்குவல் டு 0 தான். அதாவது 2j + 1. அப்போ ஜே ஈக்குவல் டு 0னா கேவோட வேல்யூ ஒரே ஒரு வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ அந்த ஒரே வேல்யூ பார்த்தோம்னா நமக்கு அந்த கேவோட வேல்யூ 0. அப்போ ஜேவும் 0 கேவும் 0ன்னு நம்ம அப்ளை பண்ணும்போது அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுது இங்கே 0ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த ஹோல் டேம் ஃபுல்லாகவே என்ன ஆயிரும் இங்கே 0ன்னு அப்ளை பண்ணால் 0 + 1 1. அப்போ 1 × 2 2. இப்போ இந்த இடத்துல பி மட்டும் வரும். இப்போ இங்கே வந்து ஜேவோட வேல்யூ 0 அப்ளை பண்ணுறோம். 0 + 1 1 1² = 1. கேவோட வேல்யூ 0 அப்ளை பண்ணால் அந்த மொத்தமாக அந்த ஃபுல் டேம் ஃபுல்லாகவே இந்த டேம் ஃபுல்லாக 0 ஆயிடுது. இது ஃபுல்லாக 0. இந்த டேம் எல்லாமே 0ன்னு ஆயிடுது. அப்போ ரிமைனிங் இந்த 2 டேம் தான் வருது. அதை அப்ளை பண்ணும்போது அப்போ நியூ பார் ஜே கமா கே ஈக்குவல் டு 2b - 4dj. எப்படி வருதுன்னு புரியுதா? அது இந்த ஈக்குவேஷன் திரும்ப இங்கே ஒரு எழுதணுமா? 2 × j + 1 திரும்ப இங்கே ஒருக்க ரைட் பண்ணால் ரைட் பண்ணிடலாம். நியூ பார் ஈக்குவல் டு 2 × j + 1 into p - 2j × j + 1² minus djk × k². இதுதான் டோட்டல் ஈக்குவேஷன். அப்போ இதில் 0 அப்ளை பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு கேஸ் என்ன ஆகுது 2 × 0 + 1 1 இன்ட்டு பிஓ மட்டும் வருது. அப்போ -2 × இங்கே 0 என்னாவது ஜேவோட வேல்யூ 0. அப்போ இது 0 ஆயிடுது. j + 1² என்ன இருக்குது இங்கே 0 1. அப்போ இங்கே 2dயா 2dj 2 × tj. அப்போ அந்த j + 1 0 + 1² 1. அப்போ என்ன வரும் இங்கே 2 × tj மட்டும் வருது. அப்போ இந்த 2-ஐ கொண்டாந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது 2 × b 2b மைனஸ் இந்த 2 மல்டிப்ளை பண்ணும்போது 4 × dj. இப்போ இதே நெக்ஸ்ட் கேஸ் என்ன பண்ணுறோம் j = 1ங்கும் போது அப்போ கேவோட வேல்யூ பார்த்தோம்னா 3 வேல்யூ வரும். அப்போ k = 0ன்னு ஒன்று வரும், k = +1, k = -1. நமக்கு 3 வேல்யூ கிடைக்குது. அப்போ நாம் இதை அப்ளை பண்ணுறோம். j = 1 k = 0. அப்போ k = 0ங்கும் போது எகைன் லாஸ்ட் டைம் 0 ஆயிரும். மீதி உள்ள ரிமைனிங் டைம் மட்டும் இருக்கும். இப்போ இதே இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க. 2 × j + 1 ஜேவுக்கு 1 அப்ளை பண்ணுறோம். 1 + 1 2 ஆயிடுது. இன்ட்டு b - 2 × dj
அப்போ இங்கே ஜேவுக்கு வேல்யூ 1 அப்ளை பண்ணுறோம். அப்போ ஜேவுக்கு வேல்யூ 1 அப்ளை பண்ணால் 1 + 1 2, 2 ஸ்கொயர் வந்து 4ன்னு வந்துடுது, இன்ட்டு 4. அப்போ லாஸ்ட் டைமு எகைன் அது வந்து 0, ஏன்னா கே வருது, இங்கே வந்து கேவோட வேல்யூ 0 அப்ளை பண்ணிட்டோம். அப்போ 2 × 2 4, அப்போ 4 × b 4p மைனஸ் இங்கே 4 × 2 என்னது 8 × djன்னு இருக்கு. 8 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 32 dj. அப்போ j = 1, k = 0 அப்ளை பண்ணும்போது 4p மைனஸ் 32 djன்னு நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. இதே கண்டிஷன் நெக்ஸ்ட் j = 1, k = +1 அப்ளை பண்ணுறோம். அப்போ +1 அப்ளை பண்ணும்போது இந்த ரெண்டு டேம் அதே தான், எந்த சேஞ்சஸும் கிடையாது. லாஸ்ட் டைம் கே 0னால 0 ஆச்சு, இப்போ கேக்கு பதிலாக 1ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ 1 ஸ்கொயர் 1, அப்போ என்ன இருக்கு, அப்போ 4 × djk. அப்போ இதே மைனஸ் அப்ளை பண்ணுறோம். -1 அப்ளை பண்ணாலும் என்ன வரும், -1னால இதே தான், -k ஸ்கொயர் இருக்கு. +1 ஸ்கொயர்னாலும் 1 தான், -1 ஸ்கொயர்னாலும் அதுவும் 1 தான். அப்போ கேவோட வேல்யூ +1 அப்ளை பண்ணாலும் கேவோட வேல்யூ -1 வேல்யூ அப்ளை பண்ணாலும் இதே சேம் வேல்யூ தான் வரும். அப்போ இந்த கண்டிஷன் பிரகாரம் அப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. அப்போ நெக்ஸ்ட் டைம் j = 2, k = 0ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த ஈக்குவேஷனில் ஜேவோட வேல்யூ 2ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ 2 × ஜேவோட வேல்யூ 2 + 1, அப்போ 2 × 3 into b minus 2 into tj. அப்போ j + 1 கோட் ஸ்கொயர், j ஓட வேல்யூ 2, 2 + 1 3, 3 ஸ்கொயர், 3 × 3 9. அப்போ அதே மாதிரி as usual லாஸ்ட் டைம் 0. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 2 × 3 வந்து என்ன இருக்கு 6, 6 × p மைனஸ் இந்த 2 × 9 பிறகுனா 18 dj. அப்போ இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன இருக்கு 6b மைனஸ் 6 × 18, 6 18 மல்டிப்ளை பண்ண போனா 108. அப்போ j = 2, k = 0ன்னு கண்டிஷனுக்கு போனோம்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்குது 6b மைனஸ் 108d. இந்த வேல்யூ நமக்கு அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ இங்கே கிடைக்குது. அப்போ இதே கண்டிஷன் நெக்ஸ்ட் j = 2, k = 0ன்னு அப்ளை பண்ணுறோம். k = +1 ஆர் -1, +1 -1னாலும் ஸ்கொயர்னால ஒரே வேல்யூ தான். அப்போ இதே சேம் டைம் 6b 108d. அப்போ இந்த dk ஸ்கொயருக்கு பதிலாக 1ன்னு அப்ளை பண்ணும்போது 1 ஸ்கொயர் 1. அப்போ ஆல்ரெடி இங்கே 6 இருக்கு, 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 6 djk. இது j = 2, k = +1 ஆர் -1ங்கிற கண்டிஷன். அதே கண்டிஷனுக்கு j = 2ன்னு அப்ளை பண்ணுறோம், k = +or-2. இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணோம்னா அதே 6b 108d dj. இங்கே என்ன இருக்கு 24 djk, ஏன்னா கேவுக்கு போல 2ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ 2 ஸ்கொயர் 4, 4 × dkன்னு வரும். அப்போ 4 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 24 djk. இதே மாதிரி நம்ம எக்ஸெட்ரா வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிட்டு போகிறோம். இந்த கிராஃபில் பார்த்தோம்னா 3 வேல்யூ கேட்டோம். j = 1, j = 2, j = 1ல் கேவோட வேல்யூ 1, 0, -1. ஏன் இந்த -1 இங்கே மென்ஷன் பண்ணாத விட்டுருக்காங்கன்னா ரீசன் என்ன, அது -1னாலும் +1னாலும் அந்த ஈக்குவேஷன் ஒரே வேல்யூ வர்றதுனால தான் இங்கே வந்து மைனஸுக்காக நம்ம மென்ஷன் பண்ணல, டாட்டா விட்டுருக்காங்க. அப்போ அதே மாதிரி 2, இதே மாதிரி 3 என்ன போடும்போது அப்போ கேவோட வேல்யூ நமக்கு 5 வேல்யூ வரும். k = 0, j = 3, k = 0, j = 3, k = +or-1, j = 3, k = +or-2, k = 3, k = +or-3. அப்போ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணால் நமக்கு 7 டைம் வரும். அந்த +1 -1 2 டைம் பார்த்தோம்னா
ரெண்டுமே நமக்கு வந்து ஈக்குவலாக ஒரே வேல்யூ தான் கிடைக்குது. ஏன்னா அந்த ஈக்குவேஷனில் கே ஸ்கொயர்டு வர்றதுனால ப்ளஸ் யூஸ் பண்ணாலும் சரி மைனஸ் டேர்ம் யூஸ் பண்ணாலும் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு அந்த டோட்டல் வேல்யூ அதுக்கு ஒரே வேல்யூ மாறிடுது. அப்போ இந்த வேல்யூலேருந்து நாம் மென்ஷன் பண்ணி அந்த டோட்டல் வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா let us now compare this with a observed spectrum of methyl fluoride. methyl fluoride தான் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது CH3F அதான் வந்து methyl fluoride. அந்த methyl fluoride ஸ்பெக்ட்ரத்தை நம்ம கம்பேர் பண்ணோம்னா அதுலேருந்து நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா this shown as a line diagramல ஆல்ரெடி நம்ம டயக்ராமில் ஃபிகரில் ட்ரா பண்ணோம். அதுலேருந்து அதோட ஃப்ரீக்வன்சியை நம்ம வந்து இங்கே டேப்லெட் பண்ணியிருக்கோம். இந்த இதில் 3 வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கோம். J = 1 கேவோட வேல்யூக்கு அதனோட ஃப்ரீக்வன்சி வேல்யூ எவ்வளோ, J = 2னா அதனோட ஃப்ரீக்வன்சி என்ன, 3 ஃப்ரீக்வன்சி, J = 3ங்கும் போது அதில் சம் 3 ஃப்ரீக்வன்சி வேல்யூ இருக்கும். அதான் அந்த வேல்யூ நமக்கு டேப்லெட் பண்ணியிருக்கோம். அப்போ J = 1னா K = 0ங்கும் போது 3.404. அப்போ K = 1ங்கும் போது 30404 தான் வருது. இதில் என்ன லாஸ்ட் 2 டிஜிட் பார்த்தா 75ன்னு வருது, இங்கே 70. ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் தான், பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. ஏன்னா அந்த வேல்யூ வந்து வெரி லோன்னு சொல்கிறோம். அப்போ இதில் பியோட வேல்யூ எடுத்துட்டோம்னா 0.851204 cm/-1 என்னோட வேல்யூ, அந்த அளவுக்கு லோ வேல்யூ. TJ வேல்யூ எடுத்துட்டோம்னா 2.00 × 10⁻, இங்கே சம் -5 வரணும், அது மிஸ் ஆயிடுது. அப்போ DJ வேல்யூ சம் -6 வரும். அப்போ இந்த அளவுக்கு அந்த வேல்யூ பார்த்தோம்னா வெரி லோ வேல்யூ இருக்குது இந்த இடத்துல. அப்போ இந்த 3 வேல்யூ அப்ளை பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷன் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். 6P108 DJன்னு போடுறோம், இந்த கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் என்ன பண்ணுறோம், பியோட வேல்யூ அந்த DJ வேல்யூ DJK வேல்யூ இந்த வேல்யூலாம் சப்ஜெக்ட் பண்ணும்போது தான் நமக்கு இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வருது. அப்போ இதுலேருந்து அந்த நியூ பார் கால்குலேட் பண்ணும்போது என்னென்னா அதே 3.404752, இது 693. அதாவது அந்த எனர்ஜி லெவல் டிஃப்ரெண்ட் கால்குலேட் பண்ணும்போது இந்த மாதிரி வெரி லோ வேல்யூ நமக்கு கிடைக்குது. அப்போ இதுவே J = 2 K = 0 அப்ளை பண்ணோம்னா அப்போ இந்த மாதிரி நமக்கு 3 வேல்யூ கிடைக்குது. அதே மாதிரியே நியூ பார் கால்குலேஷன் இந்த வேல்யூ நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி 3 கால்குலேட் பண்ணால் நம்ம இங்கே ஈக்குவேஷன் டெரிவ் பண்ணல. இதே மாதிரி நீங்கள் ஹோம்ஒர்க்கை சால்வ் பண்ணுங்க. J = 3 K = 0 அப்ளை பண்ணுறீங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன வருதுன்னு கால்குலேட் பண்ணிவிட்டு அதிலிருந்து இந்த பியோட வேல்யூ, டிஜேவோட வேல்யூ, DJK வேல்யூ இந்த வேல்யூலாம் அப்ளை பண்ணிவிட்டு அதிலிருந்து நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு கால்குலேட் பண்ணினா இந்த ஆன்சர் வரும். அதாவது K = 0 போது இந்த ஆன்சரும், 1ங்கும் போது இந்த ஆன்சரும். ஏன் அந்த அளவுக்கு லைட் டிஃப்ரெண்ட் இருக்குன்னா இங்கே 10⁻−5 -6 இருக்குது. அதனால் அந்த வேரியேஷன் வந்து அந்த அளவுக்கு ஹை எஃபெக்டிவாக இல்லை. ஏன்னா ஏற்கனவே முன்னாடியே சொல்லிட்டோம், ஸ்மால் கரெக்ஷன் சொல்லிட்டோம். அந்த ரொட்டேஷன் கான்ஸ்டன்டோட வேல்யூவில் ஒரு ஸ்மால் கரெக்ஷன் தான் இந்த பியோட வேல்யூலேருந்து கரெக்ஷன் பண்ணுறோம், டிஜேவும் அந்த DJK வேல்யூ. அதனால தான் அந்த டிஃப்ரெண்ட் அதிகம் கிடையாது. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர டெசிமலில் பார்த்தோம்னா 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. பாருங்கள் எல்லாத்துலேயும் இந்த 3 டிஜிட் சேமு, அந்த லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும்தான் வேரி ஆகுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்மால் கரெக்ஷன் வேலையினால அது அந்த அளவுக்கு அதிகம் வேரி ஆகலை. அதே மாதிரி தான் இந்த இதுவும் நியூ பார் கால்குலேஷனும் பார்த்தோம்னா அந்த லாஸ்ட் 2 டிஜிட் 3 டிஜிட் மட்டும்தான் வேரி ஆகுது. ஃபஸ்ட்டு 3 டிஜிட் பார்த்தோம்னா ஒரே சேமாக தான் இருக்குது. அப்போ இதை வச்சு தான் இந்த கால்குலேஷன் நாம் கால்குலேட் பண்ணுறோம். தி கால்குலேட்டட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் டேபிள் ஷோ ஏ ப்ரீசியஸ்லி சச் ஏ மெஷர்மெண்ட் மே நவ் பி மேட். அப்போ இந்த கால்குலேஷன் நாம் ஃப்ரீக்வன்சி டேபிளில் இந்த கால்குலேஷன்லாம் நாம் ஷோ பண்ணியிருக்கோம். ஒரு ப்ரீசியஸ் கால்குலேஷன் இந்த ஈக்குவேஷன் வச்சு அந்த ஈக்குவேஷனில்
பி டிஜே கேகே வேல்யூலாம் சப்ஜெக்ட் பண்ணி அதனோட ஃப்ரீக்வன்சி வேல்யூ தான் நமக்கு டேபிள் பண்ணியிருக்கோம், ஒரு ப்ரிசியஸ் வேல்யூ. ஒன்ஸ் அகைன் ஈச் ஸ்பெக்ட்ரம் எக்ஸாமின்ட் எயில்டு ஒன்லி ஒன் வேல்யூ ஆஃப் பி. அப்போ ஒரு ஸ்பெக்ட்ரத்துக்கு பார்த்தோம்னா ஒன்லி ஒரு வேல்யூ ஆஃப் பி தான் நமக்கு கிடைக்குது. இந்த இதில் இந்த பியோட வேல்யூ பார்த்தா ஒரே பி வேல்யூ தான். ஒரே பி வேல்யூ வச்சு நம்ம கால்குலேட் பண்ணும்போது இந்த ஃப்ரீக்வன்சி பார்த்தா டிஃப்ரெண்ட். எல்லாத்துக்குமே பாரு இந்த பி வேல்யூ இதே தான், டிஜே வேல்யூ மாற்றல, டிஜேகே வேல்யூ காத்தல, அது சேம் வேல்யூ தான். அது அந்த ஈக்குவேஷனை சப்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு அதுலேருந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து நமக்கு கிடைக்குது. அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு தான் நம்ம வந்து இங்கே கிராஃபில் நாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் தி ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஐசோடோபிக் மாலிக்யூல். இப்போ இதுவே ஐசோடோபிக் மாலிக்யூல் நம்ம யூஸ் பண்ணோம்னா கேன் இன் பிரின்சிபல் கிவ் ஏ சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் கால்குலேஷன் ஆஃப் அபவுட் பாண்ட் லென்த். அப்போ ஐசோடோபிக் மாலிக்யூல் யூஸ் பண்ணும்போது என்ன இருக்கும், அதனுடைய பாண்ட் லென்த்து கால்குலேஷன் வேரி ஆகும். அப்போ வேரி ஆகும்போது அதனுடைய ரொட்டேஷன் கான்ஸ்டன்ட் பியோட வேல்யூ வேரி ஆகும். ஆல்ரெடி லீனியர் மாலிக்யூலே பார்த்தோம், மாலிக்யூலுக்கு பி வேல்யூ கால்குலேட் பண்ணோம். அதனோட ஐசோடோபிக் மாலிக்யூலை சப்ஜெக்ட் பண்ணும்போது அங்கே பிக்கு போல என்ன யூஸ் பண்ணணும்னா பி பார் பி டேஷ்ங்கிற வேல்யூ நாம் இங்கே யூஸ் பண்ணோம். அப்போ அந்த சப்ஜெக்ட் பண்ண ஐசோடோபிக் மாலிகுலை சப்ஜெக்ட் பண்ணும்போது அதனுடைய பாண்ட் லென்த்லேயே வேரியேஷன் நடக்குது. அப்போ அதுலேருந்து நாம் கால்குலேட் பண்ணும்போது ஏங்கிள்ஸ் ஆஃப் சிமெட்ரிக் டாப் மாலிகுல் டுகெதர் வித் எஸ்டிமேட் ஆஃப் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஈச் பாண்ட். அப்போ இந்த சிமெட்ரிக் மாலிகுலுக்கு என்ன பண்ணுறோன்னா அதனுடைய எஸ்டிமேட் அந்த பாண்ட் லென்த் எஸ்டிமேட் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் என்னென்னா ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் நாம் செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணோம். எல்லா ஆங்கிளுக்கும் ஒரே வேல்யூ கிடையாது. அதாவது மாலிகுல் கால்குலேட் பண்ணோம்னா இங்கே ஒரு மாலிகுல் இருக்குது, இங்கே ஒரு 3 மாலிகுல் இருக்குன்னா அப்போ இதில் என்னென்னா இந்த மாலிகுலோடைய ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டு அந்த பாண்டுக்கு இது பாண்டுக்கு தனியாக செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணோம், இந்த பாண்டுக்கு செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணோம், இன்னொரு மாலிகுல் கூட அங்கே இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு மாலிகுலுக்கும் அந்த ஒவ்வொரு பாண்டுக்கும் பார்த்தோம்னா செப்பரேட்டாக என்ன பண்ணோம்னா அந்த ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக செப்பரேட்டாக நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கு. இதுதான் சிமெட்ரிக் டாப் மாலிகுல்ல ரிஜிட் மாலிகுல் அண்டு நான் ரிஜிட் மாலிகுலோடைய கால்குலேஷன். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா அசிமெட்ரிக் டாப் மாலிகுல். 2 மாலிகுல் பார்த்தாச்சு, லீனியர் பார்த்துட்டோம், அதே மாதிரி சிமெட்ரிக் மாலிகுல் பார்த்தோம். அப்போ அசிமெட்ரிக் மாலிகுலாம் நமக்கு தெரியும், இது சிமெட்ரிக்கே இல்லாத மாதிரி. அதாவது இங்கே ஒரு மாலிகுல் இருக்குன்னா ஒரு மாலிகுல் இப்படி இருக்கலாம், அதான் நம்ம வாட்டரை எடுத்துக்கிறோம், ஹைட்ரஜன் பாண்டு ஒன்று இங்கே இருக்கும், இன்னொரு மாலிகுல் பார்த்தோம்னா இப்படி இருக்கும். அதாவது சிமெட்ரியாக இருக்காது, அதை ரெண்டாக பிரிக்க முடியாது. சிமெட்ரின்னு என்னன்னா சென்டராக ஒரு கோடு போட்டோம்னா இந்த சைடு உள்ளதும் அந்த சைடு உள்ளதும் ஈக்குவலாக இருக்கணும். நம்ம உடம்பே பார்த்தோம்னா நம்ம சிமெட்ரின்னு சொல்லலாம். நம்ம உடம்போடைய நேராக நம்ம உடம்ப ரெண்டாக பிரிச்சோம்னா இந்த சைடு ஒரு கை, இந்த சைடு ஒரு கை, இந்த சைடு ஒரு கால், இந்த சைடு ஒரு கால். நம்ம 2 சைடும் பார்த்தா சென்டரில் கோடு போட்டோம்னா 2 சைடு ஒரே மாதிரி இருக்கும். நம்ம உடம்பு சிமெட்ரி. அப்போ 2 சைடு ஒரே மாதிரி இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து அசிமெட்ரின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஹைட்ரஜன் இருக்குது, இந்த பாண்ட் ஒரு பாண்ட் லென்த்தாக இருக்கும், ஒரு பாண்ட் லென்த் குறைவாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நம்ம வாட்டர் எல்லாம் எடுத்துக்கணும்னா அசிமெட்ரிக் மாலிகுலுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வாட்டரை சொல்லலாம். அப்போ அந்த வந்து ஸ்பெரிக்கல் டாப் அசிமெட்ரிக்கில் அந்த ஸ்பெரிக்கல் டாப்பில் நாம் ஷோ பண்ணோம்னா மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரம் தி ஒன்லி அதர் கிளாஸ் மாலிகுல் இன்ட்ரெஸ்ட் ஏரியா அசிமெட்ரிக் டாப் மாலிகுல் ஆல் ஆர் 3 மாலிகுல் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா. இதில் 3 மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா இருக்குது, 3மே வெவ்வேறு, ஆல் 3 மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதில் என்ன IA ஈக்குவல் டு IA நாட் ஈக்குவல் டு IB நாட் ஈக்குவல் டு IC. அப்போ இது 3 டிஃப்ரெண்ட் ரொட்டேஷன் இருக்கு, 3 டிஃப்ரெண்ட் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா, 3 சேம் கிடையாது. லீனியருக்கு IB IC ஈக்குவல் IA வேல்யூ 0, சிமெட்ரிக் மாலிகுலுக்கு IB ஈக்குவல் டு IC IA வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0.
அசிமெட்ரிக்கு மூணுமே டிஃப்ரெண்ட் வேல்யூ. அதனால என்ன 3 மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து நமக்கு அசிமெட்ரிக் மாலிகுலுக்கு நமக்கு கிடைக்குது. திஸ் மாலிகுல் வில் நாட் retain as long since their rotational energy level. அப்போ இதனோட ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல் பார்த்தோம்னா அந்த ஸ்பெக்ட்ராவில் என்ன இருக்குன்னா வெரி காம்ப்ளெக்ஸ். இதை வந்து நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா லீனியருக்கு பார்த்தோம் ஒரே ஒரு டைரக்ஷன் ஒரே ரொட்டேஷன், அதை கால்குலேட் பண்ணோம், அந்த கால்குலேஷன் ஈஸியாக இருந்தது. நமக்கு சிமெட்ரிக்கு பார்த்தோம்னாவே அதனோட கால்குலேஷன் 2 ரொட்டேஷன் இருக்கனால அது கால்குலேஷனு ரொம்ப கொஞ்சம் ஹார்டு. அதனால தான் உங்களுக்கு பார்த்தோன்னா அந்த ஆன்சர் மட்டும்தான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன், சால்வ் பண்ணுறது பண்ணல. அப்போ இது 3 ரொட்டேஷன் இருக்கனால இது வந்து வெரி காம்ப்ளெக்ஸ். இதை வந்து அவ்வளோ ஈஸியாக நாம் சால்வ் பண்ண முடியாது. அப்போ நோ அனாலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஃபார் கேன் பி ரிட்டன் ஃபார் கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன். அப்போ இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா என்ன பண்ணல, லீனியர் அண்ட் சிமெட்ரி டாப் மாலிகுலுக்கு பார்த்தோம்னா ஈக்குவேஷன் நாம் ரைட் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி முன்னாடி பார்த்தோம் ஈக்குவேஷன் அதெல்லாம். ஆனால் இது வந்து 3 டைமென்ஷனல் ரொட்டேஷன் இருக்கனால இதுக்கு வந்து கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன் எதுவுமே கிடையாது. அதனால ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும்தான் நாம் சொல்ல போகிறதில்ல, ஈக்குவேஷன் டெரிவேஷன் இது கிடையாது. ஏன்னா இது வந்து வெரி காம்ப்ளெக்ஸ். 3 ரொட்டேஷன்லையும் 3 டைமென்ஷன்லையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கால்குலேஷன் பண்ணுறது வெரி காம்ப்ளெக்ஸ். ஈச் மாலிக்யூல் அண்ட் ஸ்பெக்ட்ரம் மஸ்ட் therefore be treated as a separate case. அப்போ இதில் என்ன பண்ணணும்னா இதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஒவ்வொரு இதையும் பார்த்தோம்னா செப்பரேட்டாக ஒவ்வொரு கேஸையும் தனித்தனியாக கால்குலேட் பண்ணணும். ஐஏவோட வேல்யூ அதனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தனியாக கால்குலேட் பண்ணிவிட்டு அதனோட ரொட்டேஷன் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணணும், அதனோட ரொட்டேஷன் எனர்ஜி லெவல் கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி ஐபி அதனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதனோட ரொட்டேஷன் கான்ஸ்டன்ட் அதனோட எனர்ஜி லெவல் டயக்ராம் அதை இண்டிவிஜுவலாக கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி ஐசிக்கு தனியாக ஒவ்வொன்றும் செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோம் அதை வந்து நம்ம எல்லாம் கம்பைன் பண்ணுறோம். அதனால தான் பார்த்தோம்னா இந்த கால்குலேஷன் பார்த்தா வெரி காம்ப்ளெக்ஸ். தி tedious computation is necessary for before such a parameter can be determined. அப்போ இந்த வெரி tedious computation பார்த்தோம்னா அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நாம் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த கால்குலேஷன் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்ம கால்குலேஷன். இப்போ அதை இருந்தால் தான் என்ன பண்ணோம், இப்போ அசிமெட்ரிக் மாலிகுலை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ வாட்டர் இருக்குது H2O. இப்போ இதை கொண்டு போய் நாம் மைக்ரோவேவ் ஸ்டடி பண்ணோம்னா அதனுடைய ரொட்டேஷன் வேல்யூ எவ்வளோ, அதனுடைய ஸ்பெக்ட்ரம் என்னென்னு அதனுடைய காம்பவுண்டெலாம் அனலைஸ் பண்ணோம்னா அப்போ இந்த அசிமெட்ரிக் டாப் மாலிகுலோடைய அந்த ஒரு கம்ப்யூட்டேஷன் தான் நாம் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம மேனுவல் கால்குலேஷன் கிடையாது, கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணும்போது கம்ப்யூட்டேஷன் அனலைஸில் அது வந்து எல்லா பாராமீட்டரும் டிட்டர்மைன் பண்ணிவிட்டு அதனோட ஸ்ட்ரக்சரை வந்து அது வந்து நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லிடுது. தி பெஸ்ட் மெத்தட் ஆஃப் அட்ராக்ட் so far been to be considered the asymmetric top as failing to somewhere between the uplet and a prolet symmetric top. அப்போ இந்த அசிமெட்ரிக் டாப் பார்த்தோம்னா அது வந்து பார்த்தோன்னா அந்த ஃபால் ஆகுது பார்த்தோன்னா அந்த அட்ராக்ட் மெத்தடு அந்த அப்லேட் ப்ரோலேட்னு அந்த சிமெட்ரிக் டாப்பை 2 இதாக பிரிக்கிறோம். அப்போ இன்டர்போலேஷன் பிட்வீன் தி 2 செட் ஆஃப் எனர்ஜி லெவல். அப்போ எனர்ஜி லெவலே என்ன பண்ணுறோன்னா 2 செட்டாக நாம் பிரிக்கணும், ஸ்பிளிட் பண்ணுறோம். அப்போ லீடிய ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன் ஆஃப் எனர்ஜி லெவல் கேன் சி ஸ்பெக்ட்ரம் ஆஃப் அசிமெட்ரிக் மாலிகுல். அப்போ ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன் கால்குலேஷனில் இந்த அசிமெட்ரிக் மாலிகுலுக்கு நம்ம அதனுடைய எனர்ஜி லெவல் ஸ்பெக்ட்ரல் லெவலை அதுலேருந்து கால்குலேட் பண்ணுறோம். இட்ஸ் சஃபிஷியன்ட் டு சே that arbitrary method such as have been quite successful and can very precise structure data have been published. அப்பனா ஆர்பிட்ரரி மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் இந்த அசிமெட்ரிக் மாலிகுலுக்கு அந்த வேல்யூ டேட்டாவை நாம் கால்குலேட் பண்ணுறோம். இன் ஆர்டர் டு கிவ் யூ ஐடியா தி ப்ரிசிஷன் ஆஃப் சச் மெஷர்மெண்ட் வி கலெக்ட் டேபிள் சம் மாலிகுல் டேட்டா டிட்டர்மைன் பை தி மைக்ரோவேவ் மெத்தட். அப்போ இந்த மைக்ரோவேவ் மெத்தடில் என்ன பண்ணுறோன்னா சம் மாலிகுலோடைய டேட்டாவை டிட்டர்மைன் பண்ணிவிட்டு கால்குலேட் பண்ணி நாம் சொல்லியிருக்கோம். அதில் டைஅட்டாமிக் அண்ட் லீனியர் மாலிகுல், சிமெட்ரிக் டாப் மாலிகுல் அண்ட் அசிமெட்ரிக் மாலிகுல் இதெல்லாம் பார்த்து சம் மாலிகுல் கால்குலேட் பண்ணிவிட்டு இங்கே டேப்லெட் பண்ணியிருக்கோம். இப்போ அதே மாதிரி சோடியம் குளோரைடு டைஅட்டாமிக் மாலிகுல்,
அதனுடைய பாண்ட் லென்த் என்ன வருது ஜஸ்ட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறதுக்காக எக்ஸாம்பிளுக்காக டேபிள். அதே மாதிரி கார்பன் ஆக்சிஜன் சல்ஃபர் லீனியர் மாலிக்யூல் அதனுடைய பாண்ட் லென்த் கால்குலேட் பண்ணுறது. அதே மாதிரி ஹைட்ரஜன் கார்பன் நைட்ரஜன் லீனியர் மாலிக்யூல். அதே மாதிரியே NH3 அமோனியா இது சிமெட்ரிக் டாப் மாலிக்யூல் அதனோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறோம். அதே மாதிரி CH3Cl இது சிமெட்ரிக் டாப் மாலிக்யூல் அதனுடைய பாண்ட் லென்த் வேல்யூ எவ்வளோ, அதனுடைய பாண்ட் ஆங்கிள், அதனுடைய டைபோல் மூமெண்ட். அதே மாதிரி H2O வாட்டர் இது வந்து அசிமெட்ரிக் டாப்புக்கு எக்ஸாம்பிள். ஆக்சிஜன் O3 ஓசோன் பார்த்தோம்னா அதுவும் அசிமெட்ரிக் மாலிக்யூல் அதனுடைய பாண்ட் லென்த் எவ்வளோ வருது, அதனுடைய பாண்ட் ஆங்கிள் என்ன, அதனோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த டேபிள் வந்து நம்ம இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஆல். ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா?